இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 27ஆம் நாள் 11/7/2025 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி அதிகாலை 3:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் காலை 7:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணியில கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகளின் காரணமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உண்மையான அன்பை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சம்பாதிக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த கெட்ட பெயர்களும் மாறும். மேலதிகாரிகள் இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுகளும் உங்களின் மீது ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பயணங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. ஏட்டிக்கு போட்டியாக யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று சென்று விடுவதே நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். 1-2 நாட்களாக பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளும் இருக்க தங்க செய்யும். வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே நீக்கவும் செய்வீங்க. விரும்பிய வேலைகளை செய்தும் முடிப்பீங்க. சில நல்ல நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. இன்று தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். மனசாட்சி படியும் செயல்படுவீங்க. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்தில் வழக்கமான வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில சில எதிர்பார்த்த செலவுகளும் இருக்க தங்க செய்யும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று வீடு நிலம் தொடர்பான முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். சகோதரர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும்.
மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். உயர்கல்வியில நல்ல மாற்றங்களும் உண்டாகும். எதையும் சமாளிக்கின்ற மன வலிமையும் உண்டாகும். பணவரவுகளின் மூலமாக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தாய் தந்தையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் மேம்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடன் காணப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான இலக்குகளை அமைத்தும் கொள்வீங்க. அதன்படி செயலாற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இனிமையான வார்த்தைகளின் மூலமாக உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல உறவு பிணைப்பும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய சம்பாத்தியமும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இன்று நீங்க ஆர்வத்துடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. புதிய பதவிகளும் உங்களை தேடியும் வரலாம். சிறிய முதலீடுகள்ல ஆரம்பித்த உங்களுடைய வியாபாரம் இப்பொழுது நல்ல லாபத்தையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது திருப்தியாகவும் உணர்வீங்க. சில மனக்கசப்புகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களை விட்டு பிடித்து செல்வதும் நல்லது. தாய் தந்தையரினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கணவனுடைய நலனுக்காக சேமிப்பு தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வாங்க. உணவு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று எடுத்த வேலைகள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்ப நலனுக்காக சில முக்கியமான பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மற்றவர்களை சந்தேகப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இடம் பொருள் அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சில இழுபறிகள் ஏற்பட்டாலும் அனுகூலமாகவும் முடியும். அரசாங்க வேலைகளும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எந்த ஒரு வேலை செய்தாலும் அதனை முழு நம்பிக்கையுடனும் செய்து வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல உறவு நிலையும் பலப்படும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல சந்தை நிலவரங்களை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படலாம். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:19 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவிற்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவது சற்று கடினமாக இருந்தாலுமே இதனை போராடியாவது அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். முறையாக திட்டமிடுவதன் மூலமாக நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல ஆரோக்கியமான உரையாடல்களும் நடைபெறுங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். சில செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. என்று சில நாட்களாக விரும்பிய பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். காதலுக்காக உங்கள் பெற்றோர்களிடத்துல சம்மதத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. சில முக்கியமான புத்தகங்களை தேடி தேடி படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில முழு வேகத்துடன் இறங்கவும் செய்வீங்க. அண்ணன் தம்பிகள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவசரப்பட்டு வார்த்தை விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. என்று தோப்பு குத்தகையின் போன்றவற்றின் வழியாக பணவரவும் இருக்கும். சிலருக்கு தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். தொழில் போட்டிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்ற வகையில இன்று வேலைகள் உங்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். தாய் வழியில மதிப்பு மரியாதையும் கூடும். புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். அரசாங்கத்தினால அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வேலையாட்களும் அமையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் யாராவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். இன்று ஊக்கம் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்கள் உங்களை மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆராய்ச்சி தொடர்பான புதிய தேடல்களும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று அமைதி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:19 பிறகு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் சீராக செல்வதற்கு அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. சில சமயங்கள்ல அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட எச்சரிக்கையாக பழகுவதும் நல்லது.
திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளும் அவர்கள் கிட்ட இருந்து பெறவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில சமாதானமான போக்கும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். நிதிநிலையை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று விவசாயம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோப்பு பராமரிப்பு போன்றவற்றின் வழியாக செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனை ஓரளவிற்கு எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சுலபமாக செய்யக்கூடிய வேலைகள்ல கூட சின்ன சின்ன இழுபறிகளும் இருக்கத்தாங்க செய்யும். சிரமமாகவும் உணர்வீங்க. எவ்வளவுதான் விலகி சென்றாலும் யாராவது உங்களை சீண்டி பார்க்கவும் செய்வாங்க. நீங்க நிதானத்துடன் விலகிக் கொள்வதே நல்லது. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. அரசு வேலையில இருக்கிறவங்க வேலைகள்ல விழிப்புடன் இருப்பதும் நல்லது. ஏதாவது ஏமாற்றங்களும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இன்று எதிர்பார்க்கின்ற இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் உணர்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக முதலீடுகளும் செய்வீங்க. தாய் தந்தையருக்காக ஆரோக்கிய செலவுகளும் ஏற்படலாம். மாணவர்களுடைய தேர்வு தொடர்பாக சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளின் பொழுது கவனமாகவும் இருங்க. கணிதம் தொடர்பான துறைகள்ல இருக்கிறவங்க அலட்சியமின்றி செயல்படுவதும் நல்லது. ஒப்பந்த பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். வேலையில அதனுடைய தன்மையை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது விமர்சனங்களும் ஏற்படலாங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உறுதியான போக்கின் காரணமாக சில தடைகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. அனைத்து பணிகளையுமே உங்களுடைய சிரத்தையுடன் முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. விரைவாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரத்துல உங்களுடைய நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க. தேவையற்ற முதலீடுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. கேளிக்கை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்காக பணத்தை அதிகமாக செலவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நியாயமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் வந்து சேரும். உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது.
ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழிற்சாலையில உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஆசைகளையும் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வீட்டை புதுப்பிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. பெற்றோரிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் பேசவும் செய்வீங்க. குடும்பத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். வேலைகள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக உங்கள் துணையிடத்துல நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் இழுபறிக்கு பிறகு தங்க கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வி, விளையாட்டு போன்ற விஷயங்கள்ல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மன அழுத்தங்களும் நீங்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். தந்திரமான சில விஷயங்களினால லாபமும் உண்டாகும். பயணங்களின் மூலம் மாற்றமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தலாம். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான உறவு முறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. என்று நினைத்த வேலைகள்ல ஏதாவது ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்குங்க. சில கட்டுப்பாடுகளும் இருக்கும். வேலையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். உங்களுடைய கடமைகளை உணர்ந்து நீங்கள் செயலாற்றவும் செய்வீங்க. அதற்குரிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய நியாயமான செயல்பாடுகளினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. யதார்த்தமாக உண்மைகளை அறிந்தும் கொள்வீங்க. இன்று மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். இட மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மற்றும் சற்று குறைத்துக் கொள்வதும் நல்லது. இது மற்றவர்களிடத்துல ஏதாவது மனக்கசப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்வித்திறன் நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுகூலமும் உண்டாகும். தடைகளையும் தாண்டி சில வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய கோபமான எண்ணங்களை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் அமையவும் காண்பீங்க. புதிய பங்குதாரர்களையும் சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை அறிந்து பண உதவிகளும் செய்வாங்க. சிலருக்கு உறவினர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
அலுவலகத்துல உற்சாகமாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில புதிய ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் மேம்படும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. திடீர் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். குழந்தைகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. சொற்பொழிவுகள்ல அதிக ஆர்வத்துடன் கேட்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் நல்ல பலனையும் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற டென்ஷன்களும் ஏற்படலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொடர்பாடல்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இருவருக்கும் இடையில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவும் செலவும் இருக்கும். சிலருக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. சரியான ஆவணங்களை பயன்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகள் திறமையாகவும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். சிலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளினால சின்ன சின்ன வில்லங்கங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் நேரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சிக்கனமாக செலவுகள் செய்து சேமிப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். வருமான வாய்ப்புகள் குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். பிறமொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்னல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும், எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. சில சவாலான வேலைகளையும் சின்ன சின்ன பதட்டத்துடனாவது செய்து முடிக்கவும் செய்வீங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். சில தேவையற்ற பதட்டங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வேலைகளை சிறப்பாக கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உறவு நிலையை தக்க வைக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நிதானத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. சில குழப்பங்களை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த வகையிலாவது பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகள்ல தடைகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் நீங்கள் நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க அதிகமாக தலையிடவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்தவர்கள் கிட்ட காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனைவியினுடைய அன்பான வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. சில விசேஷ வைபவங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பம் இருக்கும். பணப்புழக்கமும் உயரும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். என்று தேவையான அளவு பணமும் இருக்குங்க. ஆனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது யோசித்து செய்வதும் நல்லது. மனதள தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல வேடிக்கையாக நேரத்தை பேசி செலவும் செய்வீங்க. உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கியும் கொள்வீங்க. காதல் வாழ்க்கையில உங்கள் துணையின் அன்பையும் அனுசரணையையும் புரிந்தும் செயல்படுவீங்க. சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நினைத்த சில பணிகள்ல தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரணையாகவும் இருப்பீங்க. பயணங்களினால புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சலுகைகளின் மூலமாக வியாபாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல உயர்வும் உண்டாகும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வும் உண்டாகும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை உங்கள் நண்பர்கள் பாராட்டவும் செய்வாங்க. மற்றவர்களுக்கு ஆச்சரியமாகவும் இருப்பீங்க.
விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். அர்ப்பணிப்புடன் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஏற்ற இறக்கங்களும் இருந்தாலுமே இதனை சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். தேவையில்லாத கவலைகளை மனதில் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாங்க. இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று சில வேலைகள்ல சலிப்புத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். தடுமாற்றங்களும் நீங்கும். புத்திசாலித்தனமாக அனைத்தையும் தாண்டி வந்து விடுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். யாரிடத்திலும் விளையாட்டாக பேசுகின்றோம் என்று எல்லை மீறவும் வேண்டாம். வியாபாரத்திற்கு சிலர் உதவியாகவும் இருப்பாங்க. முக்கியமான வேலைகளை இன்று முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனக்கூரையும் நீங்கும். முயற்சிகள் சிறப்பாகவும் நடைபெறுங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்கள் திருப்தியாகவும் உணர்வாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன அவப்பெயர்களும் நீங்கும். உத்தியோகத்துல தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலதிபர்களுக்கு இருந்து வந்த பண பற்றாக்குறைகளும் நீங்கும். யாரிடத்திலும் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிப்பதற்கான சூழலும் இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உயர் பொறுப்புகளின் மூலமாக உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில அனுபவங்களின் மூலமாக புதிய பாதைகளும் தென்படலாம். தந்தையின் எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். நல்ல அனுபவங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல விவேகத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் ஏற்பட்டு இருந்த மோதல் போக்கும் மாறும். சிறப்பான விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு வேலைகளை முறையாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது இருவருக்கும் இடையில அதிருப்தியை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று ஏதாவது விலை அதிகமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மன இடங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு உயர்வும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய மாமன் வழி தரப்புல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடுமாற்றங்களும் நீங்கும். மன தைரியமும் உண்டாகும்.
மாணவர்களுக்கு பள்ளி விளையாட்டுகள்ல பங்கு பெற்று வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். வழக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் என்று ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். வேலையில நேர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதட்டங்களும் நீங்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உண்டாகும். எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன தடைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. இன்று மனமும் ஏதாவது பதட்டத்துடனும் இருக்கும். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் முன்னேற்றத்தையும் தருவதாகவும் இருக்குங்க. பணியில ஏதாவது தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாற்றும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். சுமூகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதும் நல்லது. உங்களுடைய குழப்பங்களை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பண பற்றாக்குறைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்கள் தம்பி தங்கைகளுடைய திருமண ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறலாங்க. அதற்காக நல்ல பொறுப்புடனும் வேலைகளையும் செய்வீங்க. நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல உங்களுடைய மனதில இருந்து வந்த சோர்வும் நீங்கும். திருமண ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறலாங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு வருமானத்தையும் பார்த்து விடலாம். என்று மற்றவர்களுக்கு ஏதாவது கடன் உதவிகளும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய போக்கிலேயே சென்று விட்டுப்பிடிப்பதும் நல்லதுதாங்க. எதிலும் வெற்றி பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து நேர்மறையான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சந்தேகமான உணர்வுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க.
வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சில பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். சில தாமதங்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்த சக பணியாளர்களுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது அனுசரணையாக இருப்பதும் நல்லது. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய குழப்பமான உணர்வுகளையும் உங்களுடைய வேலை சுமையையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில முரண்பாடுகளும் இதனால ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில செலவுகளும் இருக்குங்க. அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில தடங்கல்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. பக்கத்துல இருப்பவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இரவு பகல் பார்க்காமல் வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. இன்று அலைச்சல்கள் அதிகமானாலும் வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. இன்று இது உங்களுக்கு நல்ல பலனையும் தருவதாகவும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சிலருக்கு புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல சில விமர்சனங்களும் உங்களை மீது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். முக்கியமான வேலைகளை இன்று முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சகோதரர்களுடன் உறவு நிலையும் மேம்படும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். எந்த ஒரு வேலையுமே தைரியத்துடன் முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஜாமீன் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரகசியமான முதலீடுகளும் செய்வீங்க. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதளவுல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களினால பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில விரயங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஆனாலும் இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.